வணக்கம் அண்ட் வெல்கம் டு டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. ஸோ இன்னைக்கும் ருசியான 2 ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதை செஞ்சு காட்டுறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க யோகாம்பலமா. உங்க நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. ஓகே, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? ரவுண்டா கேப்சிகம்லாம் இருக்கு. ஸோ பார்க்கறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. என்ன பண்ண போறோம்? அவலை வச்சு 2 டிஷ் பண்ண போறோம். ஒன்று வந்து ட்ரெடிஷ்னலானது என்னன்னு கேட்டீங்கன்னா அவல் பிடி கொழுக்கட்டை. அவல் பிடி கொழுக்கட்டை ரொம்ப இன்ஸ்டன்ட். ஆஃபீஸ்லேருந்து வந்தேன், மாவெல்லாம் இல்லை, அவல் இருக்குன்னா டக்குன்னு பண்ணிடலாம். இது இன்னொன்று வந்து கொஞ்சம் ட்ரெண்டியான இது. கேப்சிகம் சாப்பிடாத குழந்தையில கூட கேப்சிகம் சாப்பிட வைக்கலாம். அட் த சேம் டைம் கொஞ்சம் நிதானமாக பண்ண முடியும். ஒரு சண்டே ஈவினிங்க்கு அப்படின்ற மாதிரி, இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்றோம் அப்படின்னா நீங்கள் இது சாப்பிடலாம். ஆனால் அதுவும் ஃபில்லிங்காக இருக்கும். ஓகே. ஸோ அது வந்து ஸ்டஃப்டு, அதாவது போஹா ஸ்டஃப்டு கேப்சிகம். ஓகே. போஹா மீன்ஸ் அவல். அவல். ஓகே. கெட்டி அவலை நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சு வச்சுருக்கோம்ப்பா. இதை 2 ஹாஃபாக பிரித்து எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து அவல் தான். அதில் ஒன்று ட்ரெண்டி, ஒன்று ட்ரெடிஷ்னல், ஒன்று சீக்கிரம் பண்ணலாம், ஒன்று கொஞ்சம் லேட் ஆகும். அந்த மாதிரி கான்ட்ராஸ்டாக இருக்க போகுது. அதே தான். ஸோ ஒரு ஹாஃப் இதில் அப்படியே பிரித்து எடுத்துக்கிறேன். இது பிடி கொழுக்கட்டை. இது பிடி கொழுக்கட்டை ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் துருவல், கருவேப்பிலை, உப்பு. இந்த பிடி கொழுக்கட்டைக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட போட்டுக்கிறேன். இப்போ தாளிச்சு கொட்டணும், அவ்வளோதான். ஒரு 3 டீஸ்பூன் விட்டுருக்கேன். கடுகு, கடுகு வெடிக்கட்டும். உளுத்தம்பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஊற வைக்கிறதுக்கு 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இந்த அவலை வந்து அப்படியே ஊற விட்டேன்னா ஈஸியாக ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு ஊறி போய்டும். ஸோ ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை கீழே போட வேண்டியிருக்குமா, இல்லை அப்சர்வ் ஆகிடுமா தண்ணி? அது அப்சர்வ் ஆகிடும் அப்படியே. மோஸ்ட்லி நிறைய அதுக்கு மேலே முங்குற அளவுக்கு வைக்காதீங்க. வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அடியில் இருந்ததுன்னா கூட பரவாயில்ல. ஓகே. உளுத்தம்பருப்பு, பச்சை மிளகாய், பெருங்காயப்பொடியை போட்டுக்கிறேன். இந்த பிடி கொழுக்கட்டைக்கு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ பச்சை மிளகா போட்டுருங்க. இன்னொன்று 2 பச்சை மிளகா போட்டுருங்க. அடுப்பு அனுப்பிச்சுடுறேன். இது கொத்தமல்லி கொடுத்துருப்பா. இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிடலாம். நல்லா அழுத்தி சாதம் பிசைகிற மாதிரி பிசைஞ்சிடுவோம். இந்த இது உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப்பில் பிடிக்குமோ இந்த மாதிரி பிடிச்சி வச்சுருவோம். ஒரு பிளேட் இது நம்ம இட்லி பாத்திரத்தில் அப்படியே ஒரு 10 நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கிட்டா கொழுக்கட்டை ரெடி. டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. சொன்ன மாதிரி எடுத்து ஸோ இன்ஸ்டன்ட் ஸ்நாக் இது. நல்லா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன சட்னி வேணுமோ தொட்டு சாப்பிடலாம். காத்தால பண்ண சாம்பார் இருக்குது, எங்களுக்கு அது போகிறோம், வேறு எதுவும் பண்ணுறதுக்கு இல்லை, அதை தொட்டுன்னு கூட சாப்பிடலாம். இப்போ நம்ம ஸ்டீமரில் வைக்கணும். ஸோ இது மாதிரி இன்ஸ்டன்ட் ஸ்நாக்லாம் இப்போ இந்த சம்மர் டைம் ரொம்ப அவசியமாக தேவை. பசங்க வீட்டில் இருக்கும் போது விளையாடிட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஹெல்தியான ஸ்நாக் கொடுக்கறதுக்கு இது ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதில் வந்து இன்னும் நீங்கள் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கிறீங்கன்னா பண்ணிக்கலாம். அதெல்லாம் உங்களுடைய இனோவேட்டிவ் இது. பட் இதுவே நல்ல ஒரு இது. இன்னும் நிறைய தேங்காய் போட்டிருக்கும், ஃபைபர். அவலுமே உங்களுக்கு ஃபைபர் தான். சொல்கிற மாதிரி லேடிஸ்க்கும் ரொம்ப நாளை அடுப்படியில் நிற்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம் இந்த சம்மரில்.
இது என்ன ஒரு 10 minutes இதாட்டுப்பா. ஷோ ஸ்டார்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெசிபி ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். ஸ்டீம் பண்ணி எடுத்தா போதும். ஏன்னா குவிக்காக பண்ணுறது தான் இந்த நாளில் வந்து என்னதுன்னு யோசிக்கணும். ஒன்று சாலட் இல்லை சூப்பு இல்லை இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் தான். இன்னும் வெயில்ல ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. அதே தான் யாருக்கா இருந்தால் என்ன பாவம் இல்லையா. ஸோ இதை பிடிச்சி வச்சுருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டுக்கு 8 9 பிடிச்சி வச்சுட்டேன். இன்னும் 1 வச்சுடுறேன், மூடிடுறான். இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்கு கழிச்சு பார்க்கலாம். இப்போ அடுத்த ஐட்டம் பார்த்துடலாம்ப்பா. ஓகே, அதே அவல் நம்ம வந்து 200 கிராம்ஸ் கிட்ட அவல் எடுத்துனோம். 100 கிராம்ஸ் அதில் வச்சுட்டோம், 100 கிராம்ஸ் இதை வச்சுருக்கோம். சரியா? இதுக்கு வந்து பொடியாக இந்த மாதிரி கேப்சிகம் கட் பண்ணிடலாம். அடியில் ஒரு சின்ன இது வரும், அதுக்கு பொடியாக கட் பண்ணியிருப்போம் கேப்சிகம். ஓகே, இதெல்லாம் இவ்வளோ இருக்குது. இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம், இதுலேயே ஆட் பண்ணிவிடுவோம். வெங்காயம், சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரே ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா, ஒன்று போட்டுக்கோங்க. ஆம்ச்சூர் பொடி, தனியா பொடி, गरम मसाला பொடி. ஸோ கரம் மசாலா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். பிளாக் சால்ட், ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ரெகுலர் சால்ட், ஒரு 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் ரெடி ஆகிட்டு இதையும் நல்லா பைண்ட் பண்ணுற மாதிரி பிசைஞ்சு விடலாம். கொத்தமல்லி கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, ஏன்னா உப்பு நம்ம போட்டிருக்க ஆம்ச்சூர் பொடியிலேருந்து கரம் மசாலாலேருந்து எல்லாம் மிக்ஸ் ஆகணும். இதில் மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் கேப்சிகம் இந்த மாதிரி கொஞ்சம் குண்டு குண்டாக கட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் நிறைய பேருக்கு பிடிக்காது, ஆனால் இப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கும். கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ இதுவுமே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு அவுட்டர் ரிங் இருக்குது, உள்ள ஒரு ஸ்டஃபிங் இருக்குன்றப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு எல்லோரும் சாப்பிடுவாங்க. இப்படி ஸ்டஃப் பண்ணி வச்சுருவோம். ஓகே, அங்க இருக்க எல்லா ரிங்ஸுமே அப்படி ஸ்டஃப் பண்ணி நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஒரு சைடு கொழுக்கட்டை அதுவும் தயாரா இருக்கு, இன்னொரு சைடு வந்துட்டு கேப்சிகம் ஸ்டஃபிங்கும் தயாரா இருக்கு.